மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுகவினர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறார். ஏற்கனவே அங்கு அதிமுகவினர் கூடியிருக்கும் நிலையில் தற்போது அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு வருகிறார். தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், அங்கு ஏற்கனவே அதிமுகவினர் கூடியிருக்கிறாங்க. தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியும் வருகை தந்து கொண்டிருக்கிறார். என்ன விவரம் சுரேஷ்? ஆனந்தி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 9வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியினர் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் தூவியும் மரியாதை செலுத்த உள்ளனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் அமைந்துள்ள சமாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்று அவர்கள் எல்லாம் இந்த நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மலர் தூவி அவருக்கு அஞ்சலி மற்றும் மரியாதையை செலுத்திய பிறகு அங்கேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்க உள்ளனர். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு 9 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் அடுத்த கட்டமாக அவருடைய நினைவு கூறும் வகையிலும் அதே போல அடுத்தவருடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் இந்த உறுதிமொழியில் ஏற்க உள்ளனர். அதற்காக தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், தங்கமணி, எஸ்.சி. வேலுமணி, சி.வி. சண்முகம், வைகை செல்வன், செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உட்பட முன்னாள் அமைச்சர்கள், தம்பிதுரை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கிறார்கள். ஆனந்தி, எடப்பாடி கே பழனிசாமி நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்திய பிறகு அதிமுகவினர் உறுதிமொழி எடுக்க உள்ளனர். சுரேஷ்குமார், தொடர்ந்து எடப்பாடி கே பழனிசாமி அந்த பகுதியிலே செய்தியாளர்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஆனந்தி, குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி என்பது ஏற்கப்படும். குறிப்பாக அதிமுகவுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் அவர்கள் எல்லாம் இணைந்து ஒன்றாக இந்த உறுதிமொழியை ஏற்பார்கள். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் பொதுவாக இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் பெரிய அளவில் எதுவும் இல்லை என்று மற்றொரு புறம் கூறுகிறார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகுதான் செய்தியாளர்கள் சந்திக்கிறாரா அல்லது செய்தியாளர்களை சந்திக்கவில்லையா என்பது உறுதியாக சொல்ல முடியும். இருந்தாலும் தற்போதைய நிலையில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. ஆனந்தி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், அதுவே ஜெயலலிதா அவர்களுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என்று எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருந்தார். நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு அதிமுகவினர் உறுதிமொழி எடுக்க உள்ளனர். அந்த உறுதிமொழியில இந்த விவகாரம் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கா? தேர்தல் தொடர்பாகவும் அதே போல அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு, அது சம்பந்தமாகவும் இந்த உறுதிமொழியில இருக்குமா? அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளில் வருகை தந்து பொதுச் செயலாளர் தலைமையில் மரியாதையை செலுத்திய பிறகு உறுதிமொழி எடுப்பது என்பது ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வு இன்றும் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேடைகள் அமைக்கப்பட்டு ஒலி அமைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் இந்த உறுதிமொழியில்
வரக்கூடிய 2026 தேர்தலை மையப்படுத்தி இந்த உறுதிமொழி அமையும். குறிப்பாக 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும், மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது குறித்த உறுதிமொழிகள் இடம்பெறும். இதேபோன்று தற்போது இருக்கக்கூடிய அரசு குறித்து விமர்சனங்களும் இந்த உறுதிமொழியில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதே வேளையில் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் கட்சியை விட்டு சென்றவர்கள் குறித்த எந்த முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றாலும் அது குறித்து பெரிய அளவில் இந்த உறுதிமொழியில் இடம்பெறாது என்றே தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கட்சி எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதே அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்து அதிக அளவில் இடம்பெற வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. ஆனந்தி, தற்போது எடப்பாடி கே பழனிசாமி காரிலிருந்து இறங்கி நினைவிடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருக்கும் கள நிலவரம் என்ன சுரேஷ்குமார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரில் அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு வருகை தந்த நிலையில் தற்போது நினைவிட பகுதிக்கு வந்து இறங்கி உள்ளே நடந்து சென்று மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதே போன்று அதிமுகவுடைய தொண்டர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த அஞ்சலியும் செலுத்தி வருகிறார். 9ஆம் ஆண்டு நினைவு நாளாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கட்சியினர் முன்னிலையில் பலரும் ஏராளமானோர் தண்ணீர் மல்க இந்த நாளில் இந்த அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே வருகை தந்து தற்போது இந்த மரியாதையை செலுத்த உள்ளார். குறிப்பாக மலர்களை தூவி அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி. அந்த நினைவிடம் என்பது மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு உள்ளேதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து விலகிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமாதி இருக்கக்கூடிய நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர் மலர்களை தூவிதான் முதலில் இந்த மரியாதையை செலுத்த உள்ளார். அதன் பிறகாக அடுத்த கட்டமாக உறுதிமொழி ஏற்கக்கூடிய இடத்திற்கு செல்ல உள்ளார். தற்போதைய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் இடத்தில் சமாதி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அடைந்திருக்கிறார். ஆனந்தி, எடப்பாடி கே பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி தற்போது தாவைக்காவில் இணைந்திருக்கிறார். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது எடப்பாடி கே பழனிசாமி நினைவிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். சுரேஷ்குமார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாள் இன்று. இது தொடர்பாக அதிமுக சார்பில் பொதுக்கூட்டமோ அல்லது கட்சி நிர்வாகிகள் கூட்டமோ நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். குறிப்பாக பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் என்பது பெரிய அளவில் நடத்தப்படும். அதே வேளையில் நினைவு தினத்தை ஒட்டி சிறிய அளவில் அன்னதானம் வழங்குவது மற்றும் சிறிய அளவில் கூட்டங்கள் நடத்துவது போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜெயலலிதா அவர்களுடைய புகழை எடுத்துச் சொல்லும் வகையிலும் அவருடைய காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் கொண்டு அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கூட்டங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதே போல அன்னதானம் வழங்குவது போன்ற நிகழ்வுகளும் இடம்பெறும். நலத்திட்ட உதவிகளும் இது போன்ற நிகழ்வுகள் சிறிய அளவில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி செய்யக்கூடிய அது போன்ற பெரிய பொதுக்கூட்டங்கள், பெரிய நிகழ்ச்சிகள் என்பது தற்போது எதுவும் ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. அதே வேளையில் இன்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் பொறுத்தவரையில் உறுதிமொழி ஏற்பு என்பதுதான் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டை நினைவு கூறும் அதே வேளையில் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் சொல்லுவதற்காகவும் அதே போன்று அடுத்த கட்டமாக அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை தொண்டர்களிடம் எடுத்துக் கூறவும் இந்த உறுதிமொழி என்பது முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினத்தில் 9வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் தான் இந்த அதிமுகவினுடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களோடு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய புகழை எடுத்து கூறும் வகையில் தொண்டர்கள் முழக்கங்களை எழுதி வருகிறார்கள். ஆனந்தி,
மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் கூடி நின்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியும் அங்கு இருக்கிறார். மரியாதை செலுத்திய பிறகு தொடர்ந்து அவர்கள் உறுதிமொழியும் ஏற்க உள்ளனர். இது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அவர்கள் உறுதிமொழி ஏற்க உள்ளனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். இதுவே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நாம் செய்யும் புகழஞ்சலி என்று எடப்பாடி கே பழனிசாமி முன்பாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி வருகிறார். மலர் வளையம் வைத்து மலர் தூவி அதிமுகவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சியை திரையில் பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்து மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உடன் அதிமுகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்க உள்ளனர். அதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், அம்மாவின் கனவு நினைவாக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்கள் அந்த உறுதிமொழியில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கருப்பு சட்டை அணிந்து வந்து அதிமுகவினர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகின்றனர். சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.